ஸோ இப்போ நேர்விகித முறை பார்க்கலாம். 15 நாட்களில் கார்கொல்லி வந்து 1800 வருமானமாக பெறுகிறார். ஓகேங்களா. அதே மாதிரி 3000 ரூபாய் 3000 எத்தனை நாட்கள் வருமானமாக பெறுவார்? அப்போ 15 நாட்களில் வந்துட்டு கார்கொல்லி அப்படிங்கிறவங்க வந்து 1800 ரூபாய் வருமானமாக பெறுறாங்க. இது எது 3000 ரூபாய் வருமானம் பெறுறதுக்கு அவங்க எடுத்துக்க வேண்டிய நாள் என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வருமானம் அதிகமாகும் போது நாட்களும் அதிகமாகும். அப்படிங்களா. அப்போது இந்த வருமானம் அதிகமாகும் போது நாட்களும் அதிகமாகும் அப்படிங்கும்போது இது வந்து நேர்விகித முறை. இப்போ வந்து ஆரோ மார்க் வந்து கீழே தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. அப்போ வந்து 3000/1800 இன்ட்டு 15. அப்போது இது வந்து 5ஆல் இது பண்ணோம் அப்படின்னா 6, இந்த 0 கேன்சல் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல 6 வரும். இது வந்து 6 13 கேன்சல் பண்ணால் 5 வரும். ஸோ அப்போ 5 நாட்களில் 3000 ரூபாய் வருமானம். 5 × 5 வந்து 25 நாட்களில் அவர் வந்து 3000 ரூபாயை வருமானமாக பெறுவார். ஓகேங்களா. அதுக்கடுத்து 15 அட்டைகளின் மொத்த எடை வந்து 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? இப்போ 2.5 கிலோகிராம் அப்படின்னா நீங்கள் வந்து இதாகவும் போடலாம். ஸோ 1 கிலோகிராமுக்கு வந்து எவ்வளோ இது அப்படின்னா 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். அப்போது 2.5 கிலோகிராம் அப்படின்னா 2 கிலோவுக்கு எவ்வளோ கிராமு? 2000 கிராமு. அரை கிலோவுக்கு எவ்வளோ கிராமு? 500 கிராம். அப்போது 2500 கிராம். 2500 கிராம் எடை அப்படின்னா 15 அட்டை வந்து 50 கிராம் எடை. அப்போ 2500 கிராம் அப்படின்னா எடை கூடும்போது அட்டைகளோட எண்ணிக்கையும் கூடும். அப்போது 2500/50 இந்த இருக்கா 2500/50 × 15. இதை கேன்சல் பண்ணோம்னா 750 அட்டை வரும். ஓகேவா. அடுத்து அன்பு 2 நோட்டு புத்தகங்களை ரூபாய் 24 வாங்குகிறார். அதே அளவுள்ள 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? இப்போது 2 நோட்டு புத்தகங்கள் வாங்குறதுக்கு 24 ரூபாய் தேவைப்படுது. இதே 9 நோட்டு புத்தகங்கள் வாங்க எவ்வளவு பணம் தேவைப்படும்? அப்போது 9 நோட்டு புத்தகங்கள் அதிகமாகும் போது பணத்தோட அளவும் வந்து அதிகமாகும். அப்போது 9/2 × 24 அப்படின்னா 12 × 9 = 108 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து அரை மீட்டர் துணியின் விலை வந்து 15 ரூபாய். அதே மாதிரி 8 1/3 மீட்டர் வந்து நீளமுள்ள துணியின் விலை எவ்வளவு? 8னா வந்து 24 + 1 வந்து 25/3. இப்போ நீளம் அதிகமாகும் போது ரூபாயும் அதிகமாகும். அப்போ 25/3/1/2 × 15 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது வந்து 250 ரூபாய். ஓகேங்களா. இன்னொரு வாட்டி பாருங்கள். அரை மீட்டர் துணியின் விலை வந்து ரூபாய் 15 எனில் 8 1/3 நீளம் உள்ள துணியின் விலை எவ்வளவு? அப்போ 25/3 அப்படின்னு போட்டுக்கிறோம். அப்போ வந்து நீளம் அதிகமாகும்போது ரூபாயும் அளவும் அதிகமாகும். அப்போ 25/3/1/2 × 15 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 250 ரூபாய் வரும். சரி. அதுக்கடுத்து C = KD என்பதில் Cக்கும் Dக்கும் இடையே உள்ள உறவு என்ன? இப்போது C = KD அப்படின்னா C/D = K எனில் இது வந்து நேர்விகித முறையில் இருக்கும். சரிங்களா. அப்போது C = 30 அப்படின்னு வரும்போது D = 6 எனில் K இன் மதிப்பு என்ன? இப்போ வந்து Cக்கு வந்து 30 வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. 30 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். Dக்கு வந்து 6 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ K = 5 அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ K = 5 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போது D = 10 இனி C மதிப்பு என்ன? இப்போது D = 10 கீழே வந்து 10 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு Kவோட மதிப்பு என்ன? 5 அப்படிங்களா. அப்போ வந்துட்டு Cயோட மதிப்பு என்ன? 50. ஓகேவா. X ஆனது Yயின் இருமடங்கோடு எதிர்விகிதத்தில் தொடர்புடையது. இன்னும் கொஞ்சம் குழப்பற மாதிரி கொடுத்துருவாங்க. பட் ரொம்ப சிம்பிளான பாருங்களேன். Y = 6 எனில் Xன் மதிப்பு 4 எனில் Y = 8 எனில் Xன் மதிப்பு என்ன? இப்போது Y = 6 எனில் Xன் மதிப்பு வந்து 4 அப்படின்னு வரும். அப்படின்னா Y = 8. அப்போ வந்து Yயோட மதிப்பு அதிகமாகும் போது Xோட மதிப்பு அதிகமாகும். இப்போ Y = 4 அப்படின்னா X = 4 அப்படின்னா Y = 6. அப்போ Y = 8 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து Xன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு அதில் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ வந்து இந்த 8 வந்து கீழே வரும்போது 1/2 2னா 3. அப்போ X = 3 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பாரி 5 இறகு பந்து. இப்போ பாரி வந்து 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு போட்டியில் பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான்.
ஒரு பெட்டி வந்து 12 பந்துகள் இருக்குது, அதில் வந்து 180 ரூபாய். அப்போ 5 பந்துகள் வாங்க எவ்வளவு ரூபாய் ஆகும்? அப்போது ஒரு பெட்டி 12 பந்துகள் 180 ரூபாய்னா ஒரு பந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 12 பந்துகளுக்கு வந்து 180 ரூபாய் வருது இல்லையா? அப்போ ஒரு பந்துக்கு வந்துட்டு 180/12 அப்படின்னா இங்கே 2 வரும், இங்கே வந்துட்டு 30 அப்படின்னு வரும், இந்த இடத்துல 15. அப்போ ஒரு பந்தின் விலை வந்து 15 ரூபாய். அப்போ 5 பந்தின் விலை எவ்வளவு? 5 × 15 × 5 அப்படின்னு போட்டோம்னா 75 ரூபாய். இது வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ பாருங்களேன் ஒரு நிமிஷம். இப்போ 5 இறகு பந்துகளின் விலை வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 இறகு பந்துகளின் விலை 180 ரூபாய்னா 5 இறகு பந்துகளின் விலை அப்படின்னு போடும்போது 12 இறகு பந்துகளுக்கு வந்து 180 ரூபாய்னா ஒரு இறகு பந்துகளின் விலை வந்து எவ்வளவுனா 15 ரூபாய் வரும். அப்போது அதே வந்துட்டு ஒரு இறகு பந்தின் விலை வந்து 15 ரூபாய். அப்போ 5 இறகு பந்துகளின் விலை எவ்வளவு? 75 ரூபாய். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு வினாடி வினா போட்டியில் கார்மிகலன் மற்றும் கவிதா. இப்போ ஒரு வினாடி வினா போட்டியில் கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கை எவ்வளவுனா 10:11. அப்போ கார்முகிலனோட விகிதம் எவ்வளவு? 10. கவிதாவோட விகிதம் எவ்வளவு? 11. அப்போட்டியில் அவர் மொத்தமாக 84 புள்ளிகள் பெறுகிறார். அப்போ வந்துட்டு இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 21 வருமா? 21 வரும்போது மொத்த புள்ளியின் விலை எவ்வளவு? 84. மொத்த புள்ளியின் எண்ணிக்கை வந்து 84. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 4 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். இதில் வந்துட்டு கவிதாவின் எண்ணிக்கை எவ்வளோ தான் கேட்டிருக்கோம். கார்மிகிலன் நமக்கு வந்து போய் சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது, கவிதாவுக்கு தான் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ கவிதாக்குன்னா வந்து 11 × 4 = 44. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து உன் நண்பன் 5 ஆப்பிள்களை 70 ரூபாய்க்கும் நீ வந்து 6 ஆப்பிள்களை 90 ரூபாய்க்கும் வாங்குகிறாய் எனில் யார் வாங்கியது சிறப்பு? இப்போ நண்பனோட இது வந்து எவ்வளோ அப்படின்னா 5 ஆப்பிள்களை வந்து 70 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போனா ஒரு ஆப்பிளுடைய விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நண்பன் வாங்கினது எவ்வளவு? 70 ரூபாய்/5 அப்படின்னு போட்டுக்கணும். அப்படின்னா 1 4 அப்போ வந்து 14 ரூபாய் வந்து நண்பனுடைய விலை. ஓகேங்களா? இப்போ நான் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 6 ஆப்பிள்களை வந்து 90 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போனா ஒரு ஆப்பிளுடைய விலை எவ்வளவு அப்படின்னா 90/6. அப்போனா 2 இப்போ 30 வருமா? அப்போ 15 ரூபாய். அப்போது நண்பன் வாங்கிய விலை எவ்வளவு? 14. ஓகேங்களா? நான் வாங்கிய விலை எவ்வளவு? 15. அப்படிங்கும்போது இது ரெண்டுக்கும் இப்போ நண்பனுக்கு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14 இருக்கும், நான் வாங்கிய விலை வந்து 15. இப்போ இதில் யார் வாங்கிய சிறப்பு? 14 ரூபாய் வாங்கினதான் நண்பனுடைய விலை தான் சிறப்பு. ஓகேங்களா? 15. ஆமாம், எது வந்து விலை கம்மியாக இருக்குது பாருங்கள், 14 ரூபாய் தான் விலை கம்மி. அப்படின்னா நண்பன் தான் வந்து சிறந்தது. நம்ம வந்து வாங்கினது 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அப்போ வந்து 15 ரூபாய்க்கு வாங்கினது தேவை கிடையாது. ஸோ இப்போ நீங்களே வந்து ஒரு பேனா வந்துட்டு 15 அதே ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்களேன், ஒரு ரெனால்ட்ஸ் பெண்ணை எடுத்துக்கோங்களேன், அதை வந்துட்டு 15 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோடது கரெக்டாக, இல்லை வந்துட்டு உங்கள் பையன் உங்களோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், இல்லை வந்துட்டு உங்களோட ஒரு வேறு ஒரு உங்களோட தம்பி அண்ணா இல்லை யாராவது ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு 10 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா எது சிறந்தது? உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை வந்துட்டு உங்களோட பிரதரோ தான் வந்துட்டு கரெக்டான விலைக்கு வாங்கியிருக்காங்க, இல்லை நல்ல விலைக்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது 8 ஆரஞ்சுகளின் விலை 56 ரூபாய். 5 ஆரஞ்சுகளின் விலை எவ்வளவு? இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ பாருங்களேன், 8 ஆரஞ்சுகளின் விலை வந்து 56 ரூபாய். அப்போ ஒரு ஆரஞ்சின் விலை எவ்வளவு? 56/8 = 7. 7 ரூபாய் தான் வந்து ஒரு ஆரஞ்சின் விலை. அப்போது 7 ரூபாய் தான் வந்து ஒரு ஆரஞ்சின் விலை. அப்படிங்கும்போது 5 ஆரஞ்சுகளின் விலை எவ்வளவு? 35 ரூபாய். ஓகேங்களா? அதுக்கடுத்து சில இலங்குகளின் அதிக அளவு வேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் வந்துட்டு யானை எவ்வளவுனா 20 கிலோமீட்டர் ஓடுது, சிறுத்தை வந்து 100 கிலோமீட்டர் ஓடுது, சிங்கம் வந்து 80 கிலோமீட்டர் ஓடுது. இதில் வந்துட்டு யானை மற்றும் சிங்கத்தின் ரேஷியோ, இதில் எதை வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் அப்படின்னா எதுக்கு எது அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும். இப்போ சிங்கத்துக்கு போயிட்டு நம்ம சிறுத்தையோட சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது, சிறுத்தைக்கு போயிட்டு நம்ம சிங்கத்தோட அந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. சப்ஸ்டியூஷன் தான் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து கேர்ஃபுல்லாக வாசிக்கவும் செய்யணும். சரிங்களா? அப்போ யானை மற்றும் சிங்கம் அப்படின்னா 20:80 = 1:4. அதுக்கடுத்து சிங்கம் சிறுத்தை அப்படின்னா 80:100 அப்படின்னா 4:5. ஓகேங்களா? அதுக்கடுத்து மூன்றாவது வந்துட்டு யானை மற்றும் சிறுத்தை ஆகிய விகிதங்களின் எளிய வடிவில் காண்க. யானை மற்றும் சிறுத்தை எவ்வளவு? 20:100 அப்படின்னா வந்துட்டு 1:5 அப்படின்ற ரேஷியோவில் வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கடுத்து